இன்னொரு குட்டி பையன் பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வரான். அதுல இவனோட கலர் பென்சில்ஸ் எல்லாம் வச்சு அழகான ஜன்னல் எல்லாம் வரையறான். வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ்குள்ள போய் பாக்குறான். இவனுக்கு குட்டி வீடு மாதிரி தோணுது. இவனுக்கு அந்த பாக்ஸ்குள்ள போனதுமே ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பூனைக்குட்டியும் இவனும் அசந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே நைட் ஃபுல்லு தூங்கிடுறாங்க. அப்பன்னு பார்த்துதான் நிலநடுக்க வருது. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளுமே கீழே விழுந்து உடஞ்சு போயிருது. இவன் ரொம்பவுமே அசந்து தூங்கிடுறான். காலையில எந்திரிச்சு என்னடா சத்தம் கேக்குதுன்ட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறான். இவன் இருந்த வீடும் சுத்தி இருந்த ஊரு எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு. அங்க இருக்கிற எல்லாருமே குட்டி குட்டியா வீடு கட்டி அதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற குட்டி பசங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாதனால அங்க இருக்கிற இலையெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சைட் போர் நடக்கிறதுனால ஏவுகணெல்லாம் இங்க விழுந்துட்டு இருக்கு. இதை பாக்குற இவனுக்கு ரொம்பவுமே பயமா இருக்குது. மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ளே போயிடுறான். அங்க ரொம்பவுமே காத்தடிக்கிறதுனால அந்த பாக்ஸ்மே பறந்து போயிருது. இவன் அது பின்னாடியே போறான் அதை பிடிக்கலான்ட்டு. அது ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு கம்பியில மாட்டிக்குது. இந்த குட்டி பையனும் அந்த பாக்ஸ மெதுவா எடுத்துக்கிட்டு அந்த கம்பியை தாண்டி அந்த பக்கமா போறான். இந்த குட்டி பூனையும் அவன் கூடயே போகுது. நமக்கு தங்கறதுக்கு எங்கேயாவது இடம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு இவனும் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். நைட் ஆயிருது. இவனுக்கு கண்ணு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா தொட்டு பார்க்கலான்னு போகும்போது அவங்க காணாம போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப அழகியா வருது. இவனும் மனசை தேத்திக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறான். கடற்கரையே வந்துருது. இவன் கிட்ட இருக்கிற அட்டை பாக்ஸ்ல கப்பலை செஞ்சு அதை தண்ணியில வைக்கிறான். அந்த பூனைக்குட்டியும் இவன் கூட வர சொல்லி கூப்பிடுறான். ஆனா அந்த பூனைக்குட்டிக்கு தண்ணிய பார்த்தது ரொம்ப பயமா இருக்குது. அந்த பூனைக்குட்டியும் இவன் கூட வரமாட்டேன்னு சொல்லுது. ஆனா இவனுக்கு வேற வழி தெரியல. அந்த பூனைக்குட்டியும் விட்டுட்டு போக முடியாத இவனும் அழுறான். ஆனா இவனுக்கு தங்கறதுக்கு இடம் வேணுங்கிறனால அவன் செஞ்ச கப்பல்ல அவன் ஏறி உட்காந்துட்டு போறான். இவன் கப்பல்ல போறத பார்த்துட்டு அந்த பூனைக்குட்டி இவன் கிட்ட போலான்ட்டு தவிக்குது. ஆனா தண்ணி இருக்கிறனால அது அங்கேயே நின்றுட்டு இருக்குது. இவனும் அந்த கப்பல் மூழ்கிரும் தெரியாம அந்த கப்பல்லே ஏறி போயிட்டு இருக்கான்.